வேணும்னா நானே வந்து எடுத்துப்பேன்ல. பரவாயில்ல ரஞ்சிதா, எடுத்துக்கோ. தேங்க்ஸ். அருண் எடுத்துக்கோ. இல்ல அத்தை, எனக்கு வேணாம். எப்பவும் குடிக்கிறது தானே அருண், வாங்கிக்கோ. என்ன ரஞ்சிதா, அண்ணி பேசுனதுல இருந்து அவன் வெளியே வரலையா? நீயாவது எடுத்து சொல்லலாம்ல. சொல்லிட்டு தான் இருக்கேன் அண்ணி. இவரு சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. அண்ணி சொன்னது அந்த அளவுக்கு அருணை பாதிச்சிருக்கு பாரு. உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் இவன் இப்படி கஷ்டப்படுறான். பல சமயங்கள்ல இவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பு கூட நான் சந்தேகப்பட்டேன். உனக்காக எதுவுமே பேசாம இருக்கானேன்னு நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு பேசிட்டான். நடந்தது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் ஒரு மாதிரி நிம்மதியாவும் இருக்கு. இவன் இதுக்கப்புறம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான்ற நம்பிக்கை வந்துருச்சு ரஞ்சிதா. இனிமே இந்த விஷயமா இவனை தொந்தரவு பண்ணாத. இவன் தானா சரியாயிடுவான். ரொம்ப நாளா உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். 2 பேரும் என்ன குழந்தைய எதிர்பார்க்கறீங்க? பையனா பொண்ணா? என்ன அண்ணி? ஏதாவது சொல்லு. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அண்ணி. உனக்கு அருண்? எனக்கும் அப்படிதான் அத்தை. பேர் வைக்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? பையன் பிறந்தா என்ன பேரு, பொண்ணு பிறந்தா என்ன பேரு வைக்கலான்னு? அதுக்கு இப்போ என்ன அவசரம் அண்ணி? இன்னும் டைம் இருக்குல்ல. என்ன ரஞ்சிதா இப்படி சொல்லிட்ட? பேரு வைக்கிறது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் புதுசு புதுசா பேரு தோணிக்கிட்டே இருக்கும். இப்பவே ஒரு நல்ல பேரா தேட ஆரம்பிச்சாதானே நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இத பத்தி யோசிங்க. இப்ப எனக்கு தோன்ற பேரை சொல்லட்டுமா? அகிலா. ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. என்னால இப்ப வர முடியாது, நீ போ. அத்தை, நம்ம வேற ஏதாவது பெரிய என்ன உனக்கு? அம்மா கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா பேசுனது மட்டும் நல்லா இருந்துச்சா? ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்காங்க, நீ எனக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ பேசிட்டல, அப்புறம் என்ன? இப்போ நீ வர போறியா இல்லையா? நான் தான் வரலன்னு சொல்லிட்டல. உன் காதல வேலையா? நான் அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? போய் சொல்லு போ, பரவாயில்ல. சித்ரா நில்லு. அருண், இது தப்பு. ஏதோ பேசணும் தானே கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வா. அத்தை, இல்ல அத்தை, இப்ப நான் உங்ககிட்ட பேசுற நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்தை, ப்ளீஸ். அருண், நீ இப்படி எல்லாம் செஞ்சா அத்தையோட கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகமா தான் ஆகும். எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தைய போய் பாருங்க. இல்ல ரஞ்சிதா, உன்னை அவங்க ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் மட்டும் தான் வரும். என்னால அவங்க கிட்ட இயல்பா பேசவே முடியாது. என் மனசு எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ அவங்க கிட்ட போய் பேசிக்கிறேன். ப்ளீஸ், அது வரைக்கும் நான் யாரும் தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க.